கோவை நைட்டிங்கேல் கல்வி குழுமங்கள் சார்பாக நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழா. உலக பொருளாதாரத்தில் செவிலியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ செவிலியர் பிரிவு பெண் அதிகாரி கருத்து. மருத்துவத்துறையில் செவிலியர்களின் முக்கியத்துவத்தை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள நைட்டிங்கேல் கல்வி குழுமம் சார்பாக நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின விழாவில் செவிலியர் பணியில் நவீன முறைகளை கொண்டு வந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேலை கௌரவிக்கும் விதமாக அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நைட்டிங்கேல் கல்வி குழுமங்களின் தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ராணுவத்தில் ஓய்வு பெற்ற செவிலியர் துறை பெண் அதிகாரியான இக்னசியஸ் டெலோஸ் புளோரா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாடினார். நம்ம அனைத்து காரியங்களையுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கும். இறைவனுடன் நம்மை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த தியான பயிற்சியின் மூலம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். மேலும் மேலும் நாம் உதவி கரங்களாக இருந்து இந்த உலகத்தை பொன் உலகமாக மாற்றக்கூடிய நல்ல ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. ஒரு நிமிடம் நம்ம இந்த தியான பயிற்சியை செய்யலாம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய நடக்கும் அனைத்தையும் கவனிக்கின்றேன். Are you ready? Okay. I am Major General Ignatius Delas Flora, Vishishta Seva Medal, retired from military nursing service in the month of January 31st, 2025, retired from service. ஒரு few days back வந்து திடீர்னு நான் என்னுடைய மெயிலை பார்த்தனேக்க ஒரு மெயில் இருந்தது. அது மெயில் பார்த்தனேக்க மிஸ்டர் மனோகரன். I was not knowing who is Mr. மனோகரன். பிறகு பார்த்தனேக்க இப்படி 12th இன்டர்நேஷனல் நர்சஸ் டே இருக்குது, நீங்க வரீங்களான்னு கேட்டாங்க. I was already committed. So 12th this one May Florence Nightingale Day, I was busy. I was